ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியுமே தங்ககிட்ட இருக்க எல்லா ரிசோர்ஸுமே எலக்ட்ரிசிட்டியாக தான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு கண்ட்ரியில் ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லைனாலும் அவங்களோட நிலைமையே தலைகீழாக மாறிடும். ஆனால் நாம் இந்த வீடியோவில் இந்த உலகம் முழுக்க 100 நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா என்ன நடக்கும், இந்த உலகம் எப்படி பாதிக்கப்படும், இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க, இந்த உலகம் எப்படி மாற்றம் அடையும், அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உலகம் முழுக்க எலக்ட்ரிசிட்டி இல்லைனாலுமே ஃபர்ஸ்ட் 24 hours மேஜர் செக்டார்ஸ் எல்லாருமே பேக்கப் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாஸ்பிட்டல், பேங்க், பவர் ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், ரிசர்ச் சென்டர், எம்என்சி கார்பரேஷன்ஸ், செல்ஃபோன் டவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் மால்ஸ், இந்த மாதிரி மேஜர் செக்டார்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னதான் அட்வான்ஸ்டு பேக்கப் ஜென்ரேட்டரை இவங்க யூஸ் பண்ணாலும் அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 24 hours தான். 24 hours தாண்டி எந்த ஒரு பேக்கப் ஜென்ரேட்டராலையுமே எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால் வேர்ல்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 24 hours தான் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ரன் ஆக முடியும். அதுக்கு மேலே ரன் ஆக முடியாது. ரெண்டாவது நாள் வேர்ல்டில் இருக்க எந்த மொபைல் ஃபோன்லையுமே சிக்னல் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே 24 hours எலக்ட்ரிசிட்டி இல்லை. பேக்கப் ஜென்ரேட்டராலேயே 24 hours தான் தாக்கு பிடிக்க முடியும். அதனால் வேர்ல்டில் இருக்க எல்லா செல்ஃபோன் டவர்ஸுமே எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால ஒர்க் ஆகாது. அப்படியே ஏதாவது 1-2 செல்ஃபோன் டவர்ஸ் ஒர்க் ஆனாலும் எலக்ட்ரிசிட்டி இல்லாத காரணத்தினால எர்த்துக்கும் சேட்டலைட்டுக்கும் இருக்க கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே பிளாக் ஆகிடும். அதனால் வேர்ல்டு முழுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2வது நாளே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி வேர்ல்டு வைடு கம்யூனிகேஷன் பிளாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸில் எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கவங்க, எமர்ஜென்சி வார்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே ஒர்க் ஆகாது. அதனால் எலக்ட்ரிசிட்டி இல்லாத 2வது நாளே பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரிசிட்டி இல்லாத 10வது நாள் உலகம் முழுக்க ஃபுட்டுக்காக மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் எல்லாமே ப்ரிசர்வ்டு ஃபுட் தான். எலக்ட்ரிசிட்டி இல்லாத காரணத்தினால ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்க எல்லா ஃபுட்டுமே கெட்டு போயிடும். அப்படியே நீங்கள் எங்கேயாவது ஃபுட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு மாலுக்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போனீங்கன்னா அங்கே இருக்க எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா கெட்டு போய் தான் இருக்கும் எலக்ட்ரிசிட்டி இல்லாத காரணத்தினால. அதனால் உலகம் முழுக்க எல்லாரும் தங்ககிட்ட இருக்க ஃபுட்டை சேவ் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படியே யாராவது ஃபுட்டை கொடுக்குற அப்படின்னு சொன்னாலும் அதை உங்களால் வாங்க முடியாது. வேர்ல்டு முழுக்க எங்கேயுமே பேங்க்கும் இருக்காது, ஏடிஎம்மும் ஒர்க் பண்ணாது. அப்படியே உங்ககிட்ட மணி இருந்தாலும் அவங்களால ஃபுட்டை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்டயே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருக்கும். அதனால் உங்ககிட்ட மணி இருந்தாலும் அந்த மணியை வச்சு உங்களால் ஃபுட்டு வாங்க முடியாது. அதனால் உலகம் முழுக்க ஃபுட்டுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்படும். எலக்ட்ரிசிட்டி இல்லாத 25வது நாள் வேர்ல்டு முழுக்க எந்த கண்ட்ரிலுமே கவர்மெண்ட்டே இருக்காது. அடுத்து வேர்ல்டில் இருக்க எம்என்சி கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி எந்த விஷயமே ரன் ஆகாது. அதனால் வேர்ல்டில் இருக்க எல்லாருமே ஃபாரினுக்கு போனவங்கெல்லாம் தன்னோட சொந்த கண்ட்ரிக்கு வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வேர்ல்டு முழுக்க எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால எந்த ஒரு ஃப்ளைட்டுமே ரன் ஆகாது. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சிட்டியில் இருக்க எல்லா மக்களும் வில்லேஜை நோக்கி மைக்ரேட் ஆக ஆரம்பிப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லாத 50வது நாள் உலகத்தில் இருக்க எல்லா சிட்டிஸுமே கைவிடப்பட்டுரும். சிட்டியில் இதுக்கு மேலே யாருமே வாழ மாட்டாங்க. எல்லாருமே வில்லேஜுக்கு வந்துடுவாங்க. ஹியூமன்ஸ் எல்லாம் வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாது. ஹியூமன்ஸ்க்கு ஃபுட்டு வேணும்னா இங்கே ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஃபுட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகம் 500லேருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி மாறிடும். இனிமேல் நாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா கூட ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குற மாதிரி தான் இருக்கும். இனிமேல் மணி அப்படிங்கிறது நம்ம யாருக்கிட்டையுமே இருக்காது. மணி அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் பீஸ் ஆஃப் பேப்பராக மாறிடும். எலக்ட்ரிசிட்டி வர வரைக்கும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு ஃபுட் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு எல்லாருமே மாறிடுவாங்க. உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே எலக்ட்ரிசிட்டி வர வரைக்கும் அக்ரிகல்ச்சரை தான் பண்ணுவாங்க. 100 நாளைக்கு அப்புறம் 101வது நாள் திரும்ப எலக்ட்ரிசிட்டி வரும்போது வேர்ல்டோட எக்கனாமியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிரும். இப்படி கொலாப்ஸ் ஆன எக்கனாமியை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 10 வருஷம் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் இருக்க எல்லா சிட்டிஸும் கைவிடப்பட்டதுனால வேர்ல்டில் இருக்க எல்லா சிட்டிஸுமே கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கும். அதனால் புதுசாக மறுபடியும் எல்லா சிட்டிஸையும் பில்ட் பண்ண வேண்டியிருக்கும். நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கே சுற்றி இருக்க எல்லா இடமுமே மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத இடமா மாறிடும். ஏன்னா 100 நாளைக்கு மேலே நியூக்ளியர் பவர் பிளான்ட் மெயின்டெனன்ஸில் இல்லைன்னா அங்கேருந்து அதில் இருக்க ரேடியேஷன் ஃபுல்லாக லீக் ஆகி அதை சுற்றி இருக்க எந்த இடமே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத இடமா மாறிடும். கூடவே இது வரைக்கும் வேர்ல்டில் லான்ச் பண்ண எல்லா சேட்டலைட்டோட கனெக்ஷனும் மோஸ்ட்லி கட் ஆயிரும். அதனால் வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரியுமே திரும்ப வந்து சேட்டலைட்டை லான்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா பவர் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா 100 நாளைக்கு மேலே மெயின்டெனன்ஸ் இல்லாதனால திரும்ப அது எல்லாத்தையுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால் 100 நாள் மட்டும் உலகத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் போச்சுன்னா அதை வந்து திரும்ப நம்ம எக்கனாமியை பூஸ்ட் பண்ணி பழைய நிலைமைக்கு வரதுக்கு 5லேருந்து 10 வருஷம் ஆயிரும். ஆனால் இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 100 டேஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் போகிறதுக்கு 100% சான்ஸே கிடையாது. வேர்ல்டில் இருக்க எல்லா கோல் அண்ட் பெட்ரோலையுமே தீர்ந்துட்டா கூட ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஏகப்பட்டது இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் என்றைக்குமே ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை.
இப்போ நான் சொன்னதை தவிர வேறு ஏதாவது நடக்கும்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் என்றைக்குமே பவர் கட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்ற மேலும் வீடியோக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ.